ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 53வது தசகம். தேனுகாசர வதம். ஆதித்ய பால்யம் ஜகதாம்பதே த்வமுபேத்ய பௌகண்டவயோ மனோஜ்ஞம் உபேக்ஷ்ய வல்சாவனமுத்சவேன பிராவர்த்ததா கோ கணபாலனாயாம். இந்த 53வது தசகத்தில் பட்டதிரி தேனுகாசுர வதத்தை பற்றி வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் கோக்களை ரட்சித்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ 5 வயது கழிந்து மனதை கௌரம் பௌகண்டம் என்ற 6வது வயதை அடைந்தாய். 6 முதல் 10 வயது வரை பௌகண்டம் என்று பெயர். பிறகு கன்றுகள் மேய்ப்பதை விட்டு பசுக்களை மேய்க்க மிகுந்த ஆசை கொண்டு தொடங்கினாய் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். உபக்ரமஸ்யானுகுணைவ சேயம் மருத்புராதீஷ தவ பிரவృத்திஹ கோத்ரா பரித்ராண கிருதேவ தீர்ணஸ் ததேவ தேவாரபதாஸ்ததாயத். இந்த 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதாரத்தின் காரணத்தை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் பௌகண்ட வயது ஆரம்பத்திற்கு பூமியை காப்பாற்று வந்தாய். அவதரித்த கண்ணனாய் கோத்திரத்தை காக்கத் தொடங்கினாய். கோ என்றால் பசு, கோத்திரம் என்றால் பசு கூட்டம். பசுக்களையும் பூமியையும் ரட்சிக்க நீ கிருஷ்ணாவதாரம் எடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். கதாபி ராமேண சமம் வனாந்தே வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரன் சுகேன ஸ்ரீதாமநாம்னா ஸ்வசகஸ்ய வாசா மோதாதகா தேனுகானனம் த்வம். இந்த 3வது ஸ்லோகத்தில் தேனுகாவனம் கிருஷ்ணன் போகிறத பற்றி சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் நீ பலராமனோடு கூட காட்டின் அழகை ரசித்தபடி சுகமாக சஞ்சரித்தாய். அப்பொழுது ஸ்ரீதாமன் என்ற தோழனின் சொல் கேட்டு தேனுகன் என்ற அசுரனின் காற்றுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். உத்தாலதாலி நிவஹேத்வதுக்த்யா பலேன தூதேத பலேன தூர்ப்யாம் மிருதுக்கரஸ்சாப்யபதத் புரஸ்தாத் பலோத்கரோ தேனுகதானவோபி. இந்த 4வது ஸ்லோகத்தில் பலராமர் பனை மரங்கள்லேருந்து பழங்களை பறித்து அசைத்து பறிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பலராமன் உன் சொல்படி உயரமாக வளர்ந்திருந்த பனை மரங்களை தன் 2 கைகளால் பலமாக உலுக்கினான். அப்பொழுது மிருதுவானதும் பழுத்ததுமான கடினமான பழுக்காத்ததுமான பழங்கள் 4 திசைகளிலும் விழுந்தது. இந்த சத்தத்தை கேட்டு கழுதை வேடத்தில் இருந்த தேனுகாசுரன் உன் முன்னே ஓடி வந்தான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். சமுத்யதோ தேனுகபாலனேஹம் கதம் பதம் தைனுகமத்ய குர்வே இதீவ மத்வா த்ருவமக்ரஜேன சுரௌகயோத்தாரமஜீகனஸ்த்வம். இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி தேனுகாசுரன் வதத்தை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தேனுவை பசுக்கள் கூட்டத்தை ரட்சிக்கும் பொருட்டு எப்படி தேனுகனை கொல்வது என்று நீ ஆலோசித்தாய். பின் உன் தமையனான பலராமனை கொண்டு தேவர்களின் பகைவன் தேனுகாசுரனை கொல்ல வைத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ததீய பிருத்யானபி ஜம்புகத்வே நோபாகதானக்ரஜ சம்யுதஸ்த்வம் ஜம்பூஃபலானீவ ததா நிராஸ்தஸ் தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தஹ. 6வது ஸ்லோகத்தில் தேனுகாசுரனுடைய வேலையாட்களை வதம் செய்கிறத பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த தேனுகாசுரின் வேலையாட்கள் நரிவேடம் பூண்டு உன்னிடம் வந்தார்கள். நீ பலராமனோடு கூடி பெரும் முயற்சியால் விளையாட்டாக நாவல் பழங்களைப் போல அவர்களை பனை மரங்களில் எறிந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குற.
विनिघ्नति त्वय्यतजम्बुखौगं सनामकत्वात् वरुणस्तदानीं भयाकुलो जम्बुकनामधेयं श्रुतिप्रसिद्धं व्यदितेति मन्ये. இந்த 7வது ஸ்லோகத்தில் நரியாக வந்த அசுரர்களை வதம் செய்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ நரி வேடம் பூண்ட எல்லா அசுரர்களையும் கொன்றாய். அப்பொழுது வருணன் ஜம்புகன் என்ற மற்றொரு பெயர் கொண்டிருப்பதால் மிகவும் அஞ்சினான். பிறகு தனக்கு வேதத்தில் மட்டும் இந்த பெயர் இருக்கட்டும், உலகத்தில் புழுங்க வேண்டாம் என்று எண்ணி இந்த பெயரை மறைத்து விட்டான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். तवावतारस्य बलं मुरारे सञ्जातमध्येदि सुरैर्नुदस्त्वं सत्यं बलं जातमिहेतिहासी बालैः समं तालबलान्यभुङ्क्ताम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பனம்பழத்தை சாப்பிட்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, முரன் என்ற அசுரனை நீ கொன்றாய். உன் அவதாரத்தின் பலன் இப்பொழுது உண்டாயிற்று என்று தேவர்கள் உன்னை துதித்தார்கள். உடனே நீ சிரித்து கொண்டே, அது உண்மை, இங்கே பழம் கிடைத்தது என்று சொல்லி சிறுவர்களோடு கூடி பழங்களை சாப்பிட்டாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குற. मधुद्रवसृन्धि बृहन्ति तानि फलानि मेदोभरबृन्धि भुक्त्वा तृप्तैश्च तृप्तैर्भवनं बलौकं बहद्भिरागा खलु बालकैस्त्वम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் நிறைய பழங்களை கிருஷ்ணன் வீட்டுக்கு கொண்டு வர்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பழங்கள் தேனொழுகும் போலவும் பெரிதும் அழகாகவும் இருந்தன. இந்த பழங்களை சாப்பிட்டு நீ மிகவும் சந்தோஷம் அடைந்தாய். பிறகு பெருமிதம் அடைந்த சிறுவர்களுடன் நீ நிறைய பழங்களுடன் உன் வீட்டிற்கு சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஹதோ ஹதோ தேனுக இத்யுபேத்ய ஃபலான்யதத்பிர்மதுராணி லோகைः ஜயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்புராதீஸ்வர பாஹி ரோகாத். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் மக்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மக்கள் தேனுகாசுரன் ஒழிந்தான் அந்த அசுரன் ஒழிந்தான் என்று கூறி இனிமையான பழங்களை தின்று கொண்டே உன்னிடம் வந்தார்கள். உன்னை நீண்ட காலம் வாழ்க வெல்க என்று புகழ்ந்தார்கள். இப்படி புகழ்பெற்ற நீயே என்னை வியாதியிலிருந்து காக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் தாமரை போன்ற திருவடி தாமரைகளில் பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.